அர்த்தமே இல்லாமல் போராடுற ஒரு கட்சி இருக்குன்னா அது நம்ம தாவேக தான். நாங்கள் சொல்கிறோன்னு கோவப்படாதீங்க, நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம், நம்ம தொண்டர்களை பற்றி நமக்கு தெரியாது. அது சொன்னது வேறு ஒருத்தர். யார் அவர், ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார் பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தாவேக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, இந்த ப்ரொடெஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், ப்ரொடெஸ்ட் எல்லாருமே பண்ணலாம்ப்பா அப்படின்னு ஆரம்பித்தார் அண்ணாமலை அவர்கள். அடடா பாசிட்டிவாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் பாசிட்டிவாக ஆரம்பித்து ஃபுல் நெகட்டிவாக போக போகிறாருன்ட்டு. ஏன்னா சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து போராடுறதெல்லாம் ஓகே, ஆனால் நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்றது சொல்லாமலே போராடக்கூடாதுல்ல. நாங்கள் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டோம்? எதுவுமே சொல்கிறது இல்லை, பாயிண்ட்டே இல்லாமல் சும்மா போராட்டம் பண்ணுறது. சரி ஓகே, இந்த போராட்டம்லாம் பண்ணுறீங்களே, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு ஒன்று அமைச்சோம், ஜேபிசி. அதில் ஏதாவது நீங்கள் ஐடியா, உங்களோட ஐடியாலாம் கேட்டாங்களா? எல்லா பார்ட்டியிலிருந்தும் ஐடியா கொடுக்கலாமா? உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணாதீங்கன்னு ஒன்றும் கொடுக்கல. இப்போ மட்டும் போராட்டம் குதிச்சா எப்படி எதுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கணக்கிலே தொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அண்ணா, ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பு இல்லைங்கண்ணா. அது தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், போராட்டம் பண்ணட்டும். நான் ரெண்டே கேள்வி தான் கேட்கிறேன். எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? எந்த பாயிண்ட் நாங்கள் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க? எந்த பாயிண்ட்டை நாங்கள் சரியா செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? தாவேகா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்றேன், எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க. சரி, உங்களுக்காக ஜேபிசி போட்டோம், 1 கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க, 1 கோடி சஜஷன் வந்துச்சு. தாவேகால இருந்து கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு? நீங்க கருத்து சொல்லியிருந்தா, நல்ல கருத்தா இருந்தா கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம். சரி, இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க, எதுக்கு போராட்டம் பண்றீங்க? நான் இவ்வளவு விலாவரியா பேசுறேன், இதான் பாயிண்ட்ங்கிறேன், இதான் காரணங்கிறேன். நான் சொன்னதுல தப்பு எங்கேயாச்சும் இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அது தாவேகா. ஆனா 2025 நம்ம ஆட்சியில நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதனால் தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு 2 விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுங்கன்னு. நல்ல விஷயமா தான் நானும் மேல சொல்றேன். அதுக்கடுத்து ரொம்ப நாளாக உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும், அண்ணாமலை அடுத்து மாநில தலைவராக வருவாரா மாட்டாரா, அவர் அடுத்து இந்த தலைவர் லிஸ்ட்டில் இருக்காரா இல்லையா அப்படின்றதுலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் கட்சிச்சு. நம்ம ஆளுங்களுக்கும் அந்த ஆர்வம் இருந்துருது போல். செய்தியாளர்கள்லாம் அவர்கிட்ட தான் கேட்டாங்க, சார் அடுத்து தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குதா, இடம் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டால், அவர் பொசுக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, எப்பா வருங்காலத்தில் தலைவர் பட்டியலில் என் பேர் கிடையாதுப்பா, போதுப்பா, அது ஏன் இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துனேக்கிறீங்க, நான் இங்கே போனேன் அங்கே போனேன், இவரை பார்த்தேன் அவரை பார்த்தேன்னு, என் பேர் இல்லை, அதில் நான் போட்டியிலே கலந்துக்கல அப்படின்ற மாதிரி போட்டியை விட்டு கொடுத்து விட்டது மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை, சரியான அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அதுக்கடுத்தது நரியின் சாயம் வெளுத்து போச்சு டும் 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 அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பாட்டு தான் பாடல. அந்த அளவுக்கு திமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னப்பா திமுக சாயம் வெளுத்து போச்சுன்ற மாதிரி சொல்கிறியே அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நீட் தேர்வு ரத்து பற்றி தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்க, அதுக்கப்புறமா அதை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கோம், அவங்க இன்னும் அப்படியே வச்சிருக்கிறாங்க, பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே, ஜனாதிபதி அவர்கள் அதை நிராகரித்து விட்டார் அப்படின்ற அப்டேட்டை அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படி நிராகரிச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அதனால் திமுகவுடைய நீட் நாடகம் முடிவுக்கு வந்தது, அஃபிஷியலாக இட் ஹேஸ் பீன் கம் டு அன் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கோர்ட்டுக்கு போகிறது தான். கோர்ட்டுக்கு போட்டோம், கோர்ட்டுக்கும் போய் ட்ரை பண்ணி பார்க்கட்டும், இதுக்குத்தான் நான் ரொம்ப நாளாக காத்திருந்தேன், கோர்ட்டுக்கு போக நான் ஐ வில் சேலஞ்ச் யூ அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு அண்ணாமலை அவர்கள். அண்ணா, இன்னைக்கு நீட் டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு, சாப்டர் க்ளோஸ். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நீட் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 க்ளோஸ். இனி நீட்டுக்கு சாப்டர் இல்லை. ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம். கவர்னருக்கு அனுப்பிச்சேன், கவர்னர் அனுப்பல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன், ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்க ஏற்றுக்க மாட்டோம்,
நீங்க சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களை ஏத்துக்க மாட்டோம். நீட் இந்திய மக்களுக்கு, தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசெம்பிளியில போட்ட ரெசல்யூஷனை நிராகரிச்சு திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க. முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு, அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. வழக்கமா அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட் வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். நீட் வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா, ஜப்பானுக்கு போலாமா, ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பிரச்சனையில் ஒரு முக்கியமான பிரச்சனை டாஸ்மாக் பிரச்சனை. என்னப்பா கடை திறந்துருக்கிறது பிரச்சனையா, குடிக்கிறாங்க, குடிச்சு கஷ்டப்படுறாங்க, மக்கள்லாம் அதனால அவதிப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரியான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இந்த டாஸ்மாகில் அது ஒரு பிரச்சனை. ஆனால் அது போக இன்னொரு பிரச்சனை, இப்போ இடி ரைடுலாம் வந்தாங்க, அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள அரசல் புரசலாக பேச்சு போச்சு. அண்ணாமலை அவர்கள் கூட அதை கண்டென்ட்டாக எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனார். அந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் இந்த டாஸ்மாக் வழக்கு வந்து பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிட்டதாக அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர் கவர்மெண்ட் இப்போ ரொம்ப நியாயமான விஷயம் சொன்னீங்க, டாஸ்மாக் ஊழல் தொடர்பான வழக்கை பக்கத்து மாநிலத்தில் விசாரிக்கணும்னு சொன்ன மாதிரி உங்களுடைய அமைச்சரவையில் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு ஒன்று போயினுக்குது. வருமானத்துக்கு மீறிய சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்ற வழக்கு. அந்த வழக்கையும் பக்கத்து மாநிலத்தில் கொண்டு போய் விசாரிக்கணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை மாதிரி தங்கமான ஒரு கட்சியை நான் பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் கேஸையும் பக்கத்து ஸ்டேட்லேயே விசாரிக்கணும்னு சொல்லி நானே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றேன், உங்கள் கூட நான் வந்து பேசுகிறேங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு பயங்கரமான பவர் இருக்குது போல். சொன்னால் உடனே ஓ ஐ டெல் யூ சேஞ்ச் த கேஸ் டு த பக்கத்து ஸ்டேட்டு அப்படின்ற மாதிரி போட்டார்னு வச்சுக்கோங்க, உடனே கிட்டுறோம். பயங்கர கான்ஃபிடென்ஸ். இங்கேயுமே ஒரு சேலஞ்சை முன் வச்சிருக்காரு திமுகவுக்கு. அதாவது திமுகவுடைய அமைச்சரவையில் 13 பேருக்கு மேல இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல நடக்குது. 13 அமைச்சர்கள் 35 பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இதை கேட்கலாமே முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு. எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மாக் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா? என்ன டிராமா பாருங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க. இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு, அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது, ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு ஐயோ இந்த டாஸ்மாக் வழக்கை பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க. நான் முதலமைச்சர் கேட்கிறேன், ஐயா 13 அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கை இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் டாஸ்மார்க்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போகணும்? அப்ப உங்க மடியில கனம் இருக்கு, வழியில பயம் இருக்கு, எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது. கைதுகள் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இடி மேல அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும், நேர்மையான முறையில் தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.